மணிகண்டன் மனு கிட்ட சொல்லிட்டு கிளம்புறதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல குருவும் குரு மாதாவும் இருக்காங்க. கவலையோட அவங்கள பாக்குறதுக்கு மணிகண்டனும் கண்ணனும் வர்றாங்க. மணிகண்டன் அவங்க ரெண்டு பேருமே வணங்கிட்டு, குருநாதா நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க, அதுவும் நீங்க ரெண்டு பேரும் கண்ணனை பத்தி எந்த கவலையும் இனிமே படவே வேண்டாம். இந்த குருகுலத்துக்கு அடுத்த குருவா கண்ணன் தான் ஆக போறான். ரொம்ப சிறந்த குரு அப்படிங்கிற புகழ உனக்கு கிடைக்க போகுது அப்படிங்க அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த குருகுலத்துக்கு பணத்துக்கோ செல்வத்துக்கோ எந்த பிரச்சனையும் இல்லாம எப்பவுமே நல்லா இருக்கும். இனிமே எல்லாத்தையும் கண்ணனே பார்த்துக்குவான். உங்களுடைய வயதான காலத்திலயும் உங்களை நல்ல விதமா அவனே பார்த்துக்குவான் அப்படிங்க குரு ரொம்ப சந்தோஷமா. எனக்கு இப்ப ரொம்ப திருப்தியா இருக்குப்பா, உன்னோட அருள் என் பையனுக்கு எப்பவும் இருக்கு அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுவே எனக்கு போதும், ஜென்ம சாபலை அடைஞ்சிட்டேன் அப்படிங்க. மணிகண்டனும் இப்ப என்ன பிரிஞ்சிருக்கிற வருத்தம் உங்களுக்கு போயிடுச்சா அப்படின்னு குருமாதாட்ட கேக்குறாரு. குருமாதாவும் ஆமாப்பா, உன்னோட மனசு என் பையன் கூட எப்பவும் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுமே இப்ப நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். நீ எந்த வருத்தமும் இல்லாம இப்ப உன்னோட பயணத்தை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறாங்க. மணிகண்டன் அவங்கள வணங்கிட்டு வெளியே வர்றாரு. வெளியே அரண்மனையில இருந்த காவலர்களும் வந்து காத்துட்டு இருக்காங்க. குரு காலில் விழுந்து கும்பிட்டுட்டு எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து கிளம்புறாரு. அவர் கூடவே படிச்ச மற்ற மாணவர்களும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. குரு மாதா கண்ணன் 3 பேருமே வருத்தத்துல இருக்காங்க. அதுல குரு சொல்றாரு, எத்தனையோ பேர் இங்க வந்திருக்காங்க, வந்து படிச்சுட்டு போயிருக்காங்க. ஆனா இப்ப மணிகண்டன் இங்க கிளம்புனதுமே இங்க ஒரு சூன்யமே உருவான மாதிரி இருக்குது. இது வேற யாராலையும் மாத்தவும் முடியாது. அடுத்த காட்சியில அரண்மனை காமிக்கிறாங்க. இங்க பந்தலராஜன் வந்து சிவன் முன்னாடி உட்கார்ந்து சாமி கும்பிட்டு இருக்காரு. அரண்மனைக்கு குருகுல வாசத்தை முடிச்சுட்டு மணிகண்டன் வந்துட்டு இருக்காரு இல்லையா, அதனால அங்க இருக்கிறவங்க எல்லாரும் மேளதாளத்தோட ஆட்டம் பாட்டோன்னு சந்தோஷமா அவரை வரவேற்கிறாங்க. சேனாதிபதியும் அவரை வரவேற்க, மணிகண்டனும் ராஜ்யத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்டதோ எல்லாம் நல்லா இருக்காங்க அப்படின்னு அவரு கூட்டிட்டு போறாரு. உள்ள வந்து பந்தள ராஜா ராணி எல்லாருமே அவருக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. மந்திரி எல்லாமே அங்க இருக்காங்க. பந்தள ராஜா ராணி 2 பேருக்கு காலையே இவர் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. ராஜாவும் மணிகண்டன் நம்மளை விட பெருசா வளர்ந்துட்டான் இல்லையா, முகத்திலையும் கல்வி கலையும் தெரியுது அப்படிங்கிறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இனிமே குமாரனை எங்கேயும் அனுப்ப மாட்டேன் அப்படிங்கிறாரு. நானும் எங்கேயும் போக மாட்டேன்ப்பா அப்படிங்கிறாரு மணிகண்டன். அதை கேட்டும் பந்தலராஜா ரொம்ப சந்தோஷப்பா அப்படிங்கிறாரு. மகாராணியும் நீ இனிமே அரியணையில உட்காந்து ஆட்சி பண்ணக்கூடிய நேரம் வந்துருச்சுப்பா அப்படிங்கிறாங்க. உடனே மணிகண்டன், அம்மா மனசுல இருக்க அன்பு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் என் மனசுல இருக்க விஷயத்த நான் சொல்லிடுறேன். ராஜ்ய பரிபாலனை என்னைக்குமே தம்பி ராஜராஜனுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் படிச்ச எல்லா விஷயங்களும் நான் ராஜராஜனுக்கு சொல்லி கொடுக்க விரும்புறேன். அவனை பெரிய புத்திசாலி ஆக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு பாசமா முத்தம் கொடுக்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.